இது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? அந்த மலையோட உச்சி தான், அந்த உச்சி பர்வதமலை. பயணிக்கிறோம் மேலே போய் உங்களுக்கு எல்லா வியூ பண்ணுவோம். பார்த்துட்டு பங்காளி கார்த்தி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம பயணிக்கிறோம். பருவமலை நோக்கி இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம். உன்னை அப்புறம் அனுப்பிக்கிறோம். கமான் பை சீக்கிரம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 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 ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த மாதிரி படியாக இருக்கும் போல. விஜய் இந்த படி ஒருத்தனை பண்ண 1000 ஓகேண்ணே. அண்ணே நம்ம சென்னையிலேருந்து ஜாயின் பண்ணுறாப்புல நம்ம கூட. சத்திரிதா உச்சி ரவி காட்டுறேன். பங்காளி கோயம்புத்தூர்லேருந்து ரவி, எஸ்எம் மூர்த்தி. ஒளி ஒரு தூரம் ஒளி நான் ஒளி பங்காளி மூர்த்தி அமைப்பு எல்லாத்துக்கும் ஒளி அவருக்கு சிறப்பு ஒளி பங்காளி எனக்கு சிறப்பு ஒளி. நம்ம ஏரியா கமுதி, ராம்நாடு, பரமக்குடி, முந்தூர் ஏரியாவிலேருந்து வர்றவங்க வந்து உங்களுக்கு ராம்நாடு, பரமக்குடி, வானாமரிலிருந்து வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வந்து ட்ரெயின் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து ஏன்னா வரணும் 25 ரூபா டிக்கெட்டு. திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ் இருக்குது. ஊர் பேர் என்ன? இதில் ஊர் பேர் என்ன? பர்வதமலை. வந்து இறக்கி விட்ருவாங்க. இறைவனை தரிசிட்டு ஆட்டோ. ஆமாம் வந்துட்டேன் சொல்ல. ஒரு 4 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வரணும். ஆட்டோ 200 நீங்கள் நம்ம 150 ரூபாய் தேய்ச்சி விட்டுருந்தோம் அவ்வளோ. பார்த்துக்குங்க. நடக்க முடியும் நினச்சா நடந்து வந்துடுங்க. ஓகே. போக வெயில் அடிக்குன்னு நினச்சான். ஆனால் இங்கே மழை பெஞ்சிருக்கு. நல்லா ஜில்லுன்னு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாதை மூர்த்தி அப்படியே நம்ம சைடு இப்படி மறக்காமல் எல்லோரும் வாட்டர் பாட்டில் காமிங்க. எல்லோரும் வாட்டர் பாட்டில் காமிங்க. இதுதானே எல்லோரும் மறக்காமல் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கி கையோட. மேலே தண்ணி வசதி இல்லை. ஒளி அமைப்பு பங்காளி மூர்த்தி. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்க. பங்காளி ரியோ ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காரா? நல்ல கொஞ்சம் வெயில் இல்லாத ஏரியா தான். ஹைட்டாக இருக்கவங்களாம் கொஞ்சம் குனிஞ்சுவாங்க. ஏன்டா ரொம்ப மழையெல்லாம் நல்லா மரம். ஆனால் இனிமேல் ஏற போகிற இடம் கொஞ்சம் வெயிலாக இருக்கு. உள்ளே வந்துட்டாங்க. அண்ணா உண்மையாவே அண்ணே ரவி எதை சொல்ல வந்து ஹைட்டாக இருக்க ஆளுங்க? ஹைட்டாக இருக்க ஆளுங்க கொஞ்சம் பார்த்துவாங்க. மேலே தான் தட்டுது ரொம்ப. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது எல்லா வெள்ளைங்கிரி சதுரகிரியோட முடி வச்சு படி போக நெட்டு குத்தாயிருச்சு. படி தான் ஆனால் நெட்டு குத்தாயிருச்சு. விஜயனே இந்த புதியமலை எப்போ போகிறான்? அதுக்கு எப்படி போகிறது? வர முடியும். கேரளா போய் கேரளா தமிழ்நாட்டில் வரணும். ஏற முடியும் மலைக்கு. 3 நாள் ஏற வந்து பர்மிஷன். எத்தனை பர்மிஷன்? ஒரு வருஷத்துக்கு 100 பேர் மட்டும் தான் அலோடு. இங்கிலீஷ் விட்றா அதுக்கெல்லாம் கிடைக்குமா நமக்கு? அந்த பர்மிஷன் வந்து நம்மளுக்கு சென்னையில் இருந்து ஒரு அண்ணன் பண்ணி தரேன் இருக்காரு. சென்னையில் இருந்து ஒரு அண்ணன் பண்ணி தரேன் இருக்காரு. இதை ஈட்டி பாரு பார்த்துக்கோங்க. யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபன் பண்ணி விட்டு போயிடா. பொதிகமலை அடுத்த பையன் பொதிகமலையாக தான் இருக்கேன். பார்ப்போம். ஓப்போ படி சங்குத்தாது. 450 படி வெற்றியாரமாக ஏறி முடிச்சிட்டோம். போட்டுங்க. அவ்வளோ தூரம் ஏறினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன ரெஸ்ட்டு. சுற்றி போட்டிருக்கேன். ரெட்பெரி சாப்பிடும். ரெட்பெரி இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டு நிறைய சொல்லி கிடக்காது. சாப்பிடு ரெட்பெரி. அங்கே சாப்பிட்ட நீ பங்கு உனக்கு தான் ஏறாமல். உங்களுக்கு வேண்டா போன். பிசைடு வாட்டர் இல்லை. சரி பங்கு பங்கு வேஸ்ட் பண்ணாத. ஒரு மாதிரி பார்க்குறேன். சாப்பாடு வேணும்ல. ஞாபகம் இருக்கா? கொடைக்கானல்ல இது கேக் வெட்டிக்கிறீங்கள.
ப்ரோ அப்படியே ஏய் இங்க பாருங்க. அதான் திரும்பி இருக்குதா வெள்ளை கலர் தெரியுதானே? பேசல எதுவும். இப்போ வந்து அந்த உச்சியில தெரியுது பார்த்தீங்களா, அங்கேதான் போக போறோம். நம்ம எப்படி போகணும்டா, இது வந்து கடந்து அந்த பெரிய மலையை தாண்டி அதுக்கப்புறம் அப்படி போய் போகணும். ஆஞ்சநேயர் மாதிரி பறந்து வர போறேன். ஒரு மலை கிராஸ் பண்ணி உச்சி போய் ஆஞ்சநேயர் மாதிரி பறக்க போறேன். ஆஞ்சநேயர் கொண்டு போன மலையில இருந்து கீழே வந்து ஒரு பிசிறு தான் அந்த மலை அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அங்கேருந்த விட இங்கே இன்னும் செங்குத்தா பாறை ஏறுது. செங்குத்தா பாறை ஏறிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம கீழே இருந்து மொத்தமாக ஏறி வந்த படிகளோட எண்ணிக்கை வந்து 1263. படி வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ரொம்ப வெள்ளையங்கிரி சதுரகிரியை விட ஒரு கொஞ்சம் தூரம் இந்த 1263 படிக்கட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த அடுத்த கல்பாறை தொடங்கிருச்சு. கல்பாதை ரைட். மலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மலைக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் வெள்ளிங்கிற மலை கொஞ்சம் டஃப்பு தான். இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏறிடலாம். மன தைரியம் தான் ரொம்ப தேவை. வில் பவர் தான் பார்த்தீங்களா, அது ரொம்ப அவசியம். பார்த்து சேஃபாக வாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சு. வந்துட்டு தெரியுதா மலை? ஆமாண்ணே, மலைக்கு அங்கேருந்து கீழே, அதுக்கும் கீழே இருந்து வந்திருக்கான். திருவண்ணாமலை அங்கே நாங்கள் பேச முடியல, அவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன். ஃபுல்லாக அந்த திருவண்ணாமலை சிட்டி, திருவண்ணாமலை நகரம் எல்லாம் கீழே இருக்கிறப்பெல்லாம் அப்படியே ஒரே ஏற்று செங்குத்தா போய்கிட்டே இருக்குது. கித்தனா கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. இதுதான் அந்த கடப்பாறை பாறை. இது ஒரே செங்குத்து தான். அப்படியே அந்த அண்ணன் போகிறாங்களா, அப்படியே ஃபுல்லாக செங்குத்தாக தான் ஏறணும். அப்படியே இந்த நம்ம கூட அந்த டீம் உங்க கை காட்டு விஜயனே ரவி, நம்ம கூட வந்தேன். அங்கே போய்ட்டு அதை போகிறேன். ஆமாம், நான் இங்கே போகிறேன். அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போட்டுறேன். நீங்க ப்ரோ ஒரு கேட்டுங்க ப்ரோ. கை காட்டுங்க. வீடியோ போட்டோ சூப்பர். அந்த அங்கே தான் போகிறோம். அந்த தெரியாத பில்டிங்கு அங்கே தான் போகிறோம். அது ஒரு ரயில் தண்டவாளம் கிடச்சி எப்படி அருணே ஹாய் சொல்லுங்க. அண்ணா கேஸ் வருங்களேன் மூர்த்தி. கடைசியா வந்து சேர போறோம். என்ன பண்றீங்க? போயிட்டு இருக்கா? சோலார் காலத்துலடா. அங்க பேர் வந்திருக்கோம். அது ஒரே ஒரு வீடியோனே. கேம்புக்கு திரும்ப போறேன். பர்வதமலை. திருவண்ணாமலையில இருந்து பர்வதமலைக்கு வந்துட்டோம். ஏய் ஏறிட்டோம். ஏய் இங்க வா, கூப்பிடுது சுவாதி வந்தா. நம்ம கடைசியா அப்பன் சிவனை தரிசிக்க வந்துட்டான். ஓகே, நான் ஒரு பஸ் ஏத்தி விட்டுருக்கேன். ஃபுல் டே விட்டுருக்கேன்.
கிடையாது. எங்க போறீங்க எல்லாம் எங்க போறீங்க? ஆரி ஓட போறது. வண்டி எடுத்துட்டு வந்து எப்படி வந்தீங்க அந்த மாதிரி போங்க. போட்டோ எடுத்துக்கானே அண்ணே சைஸ் அண்ணே எடுத்துட்டேன்டா. இங்கே ஜிவாரா இதுல பில்டிங் டீசல் ஆயிடும். வணக்கம் மாப்பிள்ள தேடி இருந்து ஒட்டி ஒட்டிக்கிட்டு வணக்கம் மாப்பிள்ள ராமநாட்டுல இருந்து சூரிய ஒளி மறைக்குது. என்ன மூர்த்தியே இங்க வா, இங்க மரம் இல்லாம தெரியுது. மலை ஏறானா இடத்த எடுத்துட்டு இருக்கு.